ஜெயகுரு ராயா. யோகிராம் சரத்குமார், வெஸ்ட் மாம்பலம், நாம மந்திரம், திரு விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். மற்றும் இந்த நாம மந்திரத்திற்கு பணிகளை கூட இருந்து செய்யும் திரு பட்டாபி சார் அவர்களுக்கும் திரு சாய் சார் அவர்களுக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள். இந்த கடவுள் மட்டுமே பகுதியை படிப்பதற்கு எனக்கு அனுமதி அளித்த திரு விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று விஸ்வநாதன் சார் வாட்ஸ்அப்பில், அதாவது ரமண மகரிஷி தியானம் என்று ஒன்று தேவையில்லை என்று போட்டிருந்தார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுமே தியானம்தான். அதுபோல் சாய் சாராகட்டும், பட்டாபி சாராகட்டும், விஸ்வநாதன் சாராகட்டும், இத்தனை வருடங்களாக இந்த பணியை, சத்சங்க பணியை செய்து வருகிறார்கள். அவருக்கு துணையாக இதை வெளிக்காட்ட வேண்டாம், காட்ட வேண்டியதில்லை. அவருக்கு பின்னால் இருந்து அவருக்கு தேவையானதையும் இவர் மூவருமே சேர்ந்து இந்த பணியை செவ்வனே செய்து வருகிறார்கள். அது மிக பெரிய விஷயம். இது பகவானின் அருள்தான். கடவுளுக்கு செய்யும் எந்த ஒரு பணியும் பணமும் இரட்டிப்பாக நமக்கு திரும்ப வரும் என்று பகவானே கூறியிருக்கிறார் என்பது நாம் புத்தகத்தில் படித்திருக்கிறோம். தியானம் என்பது தனியாக நாம் செய்ய வேண்டியதில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சமையல் செய்வது கூட ஒரு தியானம் தான். இப்போது சமையல் செய்கிறோம், ஒரு சாதம் சமைக்கிறோம், அந்த சாதத்தை அப்படியே நாம் செய்து விடுவோமா? அதற்கென்று ஒரு அளவு இருக்கிறது. சாம்பார் செய்கிறோம், அதற்கு தேவையான தான்கள், அதற்குண்டான அனைத்து பொருட்களையும் அளவோடு சேர்த்து நாம் செய்கிறோம். அதுபோல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே தியானம் தான். இப்போது அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், புதல்வர் ஹரீஷ் அவர்கள் இந்த பூஜை புனஸ்காரங்கள் மந்திரத்தை கூறினார் அல்லவா? அது கூட ஒரு தியானம் தான். கடவுளை நோக்கி அவர் ஒரு முகத்தோடு அந்த மந்திரத்தை கூறினார், அதுவும் ஒரு தியானம் தான். கடவுள் நாமத்தை ஒரு முறை சொன்னாலுமே அது தியானம் தான். அதுபோல் இந்த கடவுள் மட்டுமே பகுதியை தமிழில் உருவாக்குவதற்கு எந்த அளவு திரு விஸ்வநாதன் சார் அவர்கள் முயற்சி எடுத்திருப்பார், அதற்கு பின்னால் இவர்கள் இருவரும் எந்த அளவு உதவி செய்திருப்பார்கள், அது வெளியே தெரியவில்லை. நம் நாம மந்திர பூஜைக்கும் நமது இவர்கள் இருவருக்கும் நாம் பெரும் நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன். அதனால் நான் இதை பகவான் மூலமாக இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவர் சொல்லியதாகவே நினைத்து நான் இதை கூறினேன். மற்றும் இதற்கு ஒரு பகவான் அன்பளிப்பு தருவதாக நினைத்து அவரை மரியாதை செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு அன்பளிப்பை தர வேண்டினேன். அதை நான் இப்போது செய்ய விரும்புகிறேன். திரு விஸ்வநாதன் சார் அவர்களுக்கு சார் மாலைகள் வாங்கவில்லை. அதனால் பகவானின் நாமத்தையே மாலைகளாக புகழ்த்து அவருக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன். யோகிராம் நாமத்தை அனைவரும் கூற வேண்டும். யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், ஜெய குரு ராயா. ராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் ஜெய குரு ராயா.
இப்போது திரு பட்டாபி சார் அவர்களுக்கு எங்கள் பகவானின் அன்பை செலுத்த வேண்டியது. இதற்கும் பகவானின் நாம மாலைகளை அறிவிப்பதாக தெரிவித்துக் கொள்கிறேன். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. இப்போது திரு சாய் சார் அவர்களுக்கு, நாகசாயி சார் அவர்களுக்கு பகவானின் அன்பை செலுத்த வேண்டும். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. குமார் யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா. பகவான் இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. பகவானுக்கு கோடான கோடி நன்றிகளையும் எனது அன்பையும் அளிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராயா. தமிழ்நாடு யோகா மேடம் முழுத்தூர் சட்டை சண்முகம் பகவான் பற்றி சுற்றுலாக எழுதியிருக்காரு. நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு பகவானை பற்றி, பெரிய எல்லாத்துக்கும் உண்டு. அவங்களோட வருவனர் அவங்க பாருங்க, முழுத்தூர் ஐயா இருக்கும்போது பகவானை பற்றி அளவு இல்லை. ஆனா இப்போ அவ்வளவு ஈடுபாட்டோட காலையில் எடுத்து ஆன்லைன்ல நாளை காலத்துல நான் ஆரம்பிக்கிறோம். ஆன்லைன் சிஸ்டம் 6,000 வரை நடக்கும். 2 மணி நேரம் குடும்பத்தில இருந்து 7வது வருஷம் அது மட்டும் இல்லாம நம்ம சட்டகத்து மூலமா ஆசிரமத்துல வெளியிடப்பட்ட பார்ட் 1 கடவுள் மட்டுமே, பார்ட் 1 ஆசிரமத்தில் வெளியிட்டோம், பார்ட் 2 ஹாஸ்பிட்டல் டிசம்பர்ல பகவான் ஜெயந்தியில நவம்பர் வெளியிட்டோம். அந்த புக்கை ஆடியோ ஃபைல் மாதிரி அவங்க ரீட் பண்ணி அதை டெய்லி ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அந்த ஆடியோ அதை கேட்டுட்டு எனக்கு நிறைய பேர் போக முடியல. இது இன்னும் நான் பண்றேன்னு நினைச்சிருக்கேன். எல்லாரும் நான் பண்ணவே இல்லை, எனக்கு தெரியாது. அவங்களே ஆரம்பிச்சாங்க, அவங்களே பண்ணிருக்காங்க. சார் நல்ல ஐடியா சார், எப்படி சார் உங்களுக்கு தோணுது அவருக்கு ஐடியா. நான் ஒன்றும் செய்யவே இல்லை, அவரோட கருவி அவன் பாருங்க. அவனோட இன்ட்ரெஸ்டா, அதாவது நாளைக்கு படிக்கக்கூடிய கேரக்டரை 2 நாள் முன்னாடியே அதை ஒரு 4 வாட்டி 5 வாட்டி ரிஹர்சல் பண்ணி வெள்ளிங்க இல்லாம சமயத்துல எனக்கு போன் பண்ணுவாங்க. சார் இப்படி படிச்சா நல்லா இருக்கும் சார், இதை ஒழுங்கா படிக்கிறேன் சார் அப்படின்னு. இது இப்படி படிச்சா நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க. இது பகவானோட பணி. நம்ம பண்றது பகவானுக்காக பண்றோம். குருவை கொண்டாடுறதுதான் நம்ம தனியா பகவான் கொடுத்துருக்காரு. இயற்கையா எப்படி நீங்க உட்காந்து படிப்பீங்களோ அதே மாதிரி படிங்க. அது நார்மலா வரும். கரெக்டா பகவான் அதை கொண்டுடுவார். கரெக்டா பாருங்க, இந்த வாய்ப்பை கேட்டு நிறைய பேர் எடுக்காரு. யாரு இன்னைக்கு இதன் மூலமா இவங்க எல்லாம் சொல்லுங்க, இந்த வீடியோ மூலமா இந்த பகுதியை கூட அவங்க வெளியில போறாங்க. நான் வெளியில போறது இந்த வீடியோ இது அவங்க அவங்க மூலமா இல்லாத நான் ஷேர் பண்றேன் எல்லாத்துக்கும். அப்புறம் டெய்லி பாத்தீங்கன்னா எப்படி டெய்லி ஒரு கால் சொல்லிடுறாங்க. நீங்க எங்க போன, நீங்க எங்க போன, சாத்தூர் பெங்களூர் போயிருக்காங்க, சாத்தூர் நிறைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் அப்படின்னு ராமநாதம் வீட்டுலாம் வாங்கிட்டு அப்படி ஒரு ஜபம் போடுறாங்க. ஆமா கவுண்டிங் நிறைய போடுறாங்க. சொல்லிட்டே இருக்காங்க. நாம ரூபம் வச்சு பூட்டி உள்ள உட்காந்துட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு போட்டு உள்ள உட்காந்து நாம சொல்லிட்டு அப்பதான் வெளியே வராங்க. குழந்தைகளை யாரும்
டிஸ்டர்ப் பண்ணாம போட்டார். அப்படி ஒரு வெறித்தனமா அப்படி ஒரு ஈடுபாடு பகவான். அதாவது நாமத்தோட மகிமைங்கிறதுதான். பகவான் நாம சொல்ற வரைக்கும் தான் நமக்கு கஷ்டமா இருக்கு, நம்ம சொல்ல விடாது. ஆனா நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அதோட இது அலாதி சொல்ல வந்து தெரியும். நானே வந்து நான் நாமா சொல்லும்போது கண்ணை திறக்க மாட்டேன். ஏன்னா நாமா சொல்லும்போது நம்ம ஈடுபாடு இருக்கணும். அதை கண்ணை முடியல யார் இருந்தாலும் அது தெரியாது. நம்ம பாட்டுக்கு நாமாவில மனசு செயல் எண்ணம் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லும் போது அதோட சுவைய நாமத்தோட சுவையை நம்ம அறியணும். அது என்ன இருக்குங்கிறது ஒரு நல்லா தெரியும். இந்த நேரத்துல பகவான் வந்து ஏதாவது ஒரு காட்டி கொடுப்பாரு. கூட சரணாலயத்துல போட்டோ எடுத்துருவார். சரணாலயத்துல முக்கியமான செய்தி விடுறதுனால ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல பாருங்க பகவான் பகவான் வந்து பகவதி வந்து உட்கார்ந்து செய்தி விடுறது ஒவ்வொரு செகண்ட்லயும் அவரோட அனுகிரகம் இல்லாம அவரோட காரியத்தை செய்ய நம்ம காட்ட வேண்டியது அவர் தியானம் சொல்றாரு இல்லையா, ஈடுபாடு காட்டணும். பெஸ்ட் நம்ம கிராமத்தை சொல்லணும். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கல்லை கட்டி கடலை போட்டதும் கட்டத்துக்கு நாம நடத்துவாங்க சொல்றாரு இல்லையா. அது மாதிரி சாதவராஜன் சாரு ஒரு முறை கார்த்திகை போயிருந்தப்போ நதியில நீராடிக்கிறார். கார்த்தியில பகவான் இங்க இருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி அவங்க ஒழிப்பு குழந்தைகளா உட்காந்துருக்காரு. பொண்ணுக்குலாம் 4 வயசு 5 வயசா இருக்கும். கங்கையில குளிக்கும் போது மூலிகை உள்ள போயிட்டாரு. அவர் நீச்சல் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ரோகியாவும் புரத்குமார் அப்படியே யாரோ மனசுல சொல்றாரு. யாரோ அவர் வந்து குடிச்சு இருக்கிற மாதிரி தலைமுறை குடிச்சு இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து தோணிது. கரெக்டா வந்து அதே நேரத்துல அந்த இன்சிடென்ட் நடந்த நேரத்துல அவர் ஒழிப்பு பொண்ணு பையன் எல்லாம் பகவானுக்கு முன்னாடி உட்காந்து பக்தி காணிக்கிறாங்க. ஒரு மல்லிகைப்பூ பந்து வந்து பகவானுக்கு முன்னாடி இருந்துச்சு. பகவான் ஞாபகத்தை சொல்ற நேரத்துல இந்த பந்தை தூக்கி அவர் வெளியே எடுத்துக்கணும். நம்ம கையில வாங்கிட்டு எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் பாருங்க. அவர் வந்து நம்ம உடம்பா பார்க்கறோம், உடம்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அதனால சுத்தபுத்தம் யோகிகள் தான் தெரியும். யாரு எங்க போனாலும் நம்மளோட மனோநிலைய நம்ம வந்துருக்கோம், சின்சியரா வந்துருக்கோமா, இல்ல கடமைக்கு வந்துருக்கோமா, நாம வந்து சொல்லுவோம் எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல கூட இருக்காரோ நம்ம செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸும் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாது எல்லாமே அவருக்கு தெரியும். அவரை வந்து நம்ம சிசிடிவி கேமரா மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியும். தெரியாத எதுவுமே கிடையாது. நாம மகிமை அவங்க வந்து இப்போ இந்த வாரம் வந்து அவங்களோட மத்தங்க அனுபவத்தை பற்றி எப்படி அந்த டிசைன்ஸ் வந்து இணைஞ்சாங்க நான் பேச சொன்னேன். அது கட்டுரை திருப்பி விட்டாங்க. அதை பேசுறது நல்ல யோகியா கொடுப்போம் தேவி உண்டு. நேற்று பம்மன்ல 2ஆம் ஆண்டு விழா நடந்தது. ஜஸ்டிஸ் பிரகாஷ் அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க தலைமை இது பண்ணாங்க. அவரோட அனுபவத்தை எல்லாம் சொல்லும்போது அவங்க வார்த்தை சொன்னாங்க. அது வந்து ரொம்ப இதுவா இருந்தது. நேற்றுக்கு வந்தவங்களும் சரி, இன்னைக்கு இங்க வந்துட்டவங்களும் சரி, இதெல்லாம் யார் வந்துட்டாங்க, ஏன் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தேடுதல் இருக்கு. தேடுதல் இருந்தாதான் வர முடியும், தேடுதல் இல்லைன்னா வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது 100% சத்தியமான வார்த்தை. ஏன்னா பகவானை பத்தி நம்ம தேடலாம். நம்ம பகவான் அவரை நோக்கி இழுத்துட்டே இருப்பார் நம்மள. அதனால அது நாம சொல்றதும் சரி, எதுவும் சரி, பகவானை பத்தி நம்ம தேடிட்டே இருக்கணும். 2வது இப்போ இவங்க வந்து போனாரம் வந்து இப்ப எங்க 3 பேர் மட்டும் இது பண்ணாங்க. இது வந்து நம்ம சத்திரத்துக்கே கொடுக்குற மரியாதையா நான் சொல்றேன். ஏன்னா இது எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா ஊர் கூட்டி தேர் இருக்கிற காரியம் தான் இது. நான் 3 பேர் மட்டும் தனியாலாம் கிடையாது, எல்லாருமே இது பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய இது வந்து பகவானுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோயில் அவர் அமைச்சுக்கணும். நம்மளால அமைக்க முடியாது, அவர்தான் அமைச்சுக்கணும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு கருவியா இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்மளால உடலாலையும் பொருளாலையும் என்னெல்லாம் இது பண்ண முடியுமோ நம்ம அதுல ஈடுபாட்டோட நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமே நிச்சயமா இங்க வந்து நம்ம நாமமந்திரம் வந்து சீக்கிரமே வந்து கோயில் வரும் அப்படின்னு நம்ம பகவானை வேண்டிக்குவோம். பகவான் அதுக்கு அருள் புரிவார். நம்ம இன்னில இருந்து ஒரு எல்லாரும் ஒரு இது எடுத்துப்போம், சோத மாதிரி எடுத்துப்போம். நம்மளால முடிஞ்ச அளவு எந்த விதத்திலேயாவது நம்ம ஈடுபாட்டோட நம்ம அந்த பகவானோட ஆலய கைங்கரியத்துல நம்ம எல்லாரும் பங்கு பெற்றுவோம்.
நான் பங்கெடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு சீக்கிரம் ஆலயத்தை கொண்டு வரணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். யோகிராம் கொடுக்குமா யோகிராம் கொடுக்குமா யோகிராம் கொடுக்குமா ஜெயக்குறேன். இது போன வருஷம் அச்சத்திருந்தீங்கன்னா வந்து உங்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நீங்க 1 வருஷம் ஆகி அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது கரெக்டா போல தேர்ட் சண்டே நீங்க வந்துருக்கு. நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம். நீங்க அடுத்தது அடுத்தது கிருஷ்ணபுத்தி பையனுக்கு நீங்க பேசிருங்க. மாம்பழத்துல வந்து நான் 2-3 இடம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். ஒவ்வொரு இடத்துலயும் வித்திரிக்கு அது ஒரு வித்திரிக்கல 2 வித்திரி போற இடத்துல 2 வித்திரிக்கு ஏதாவது ஒருத்தர பகவான் இல்லை. ஒரு இடத்துல 11 வித்திரிகள் அப்படியே போற எல்லாமே பகவான் வந்து என்ன நினைக்கிறாங்க நடக்கும். நம்ம வேலை கொண்டு சொல்ல பகவான் 99 அடி விட்டார். நம்ம எல்லாருமே அதுக்கு உண்டான இடம் வந்து பண்ணி நம்மளால முடிஞ்சது ஈவன் 1 ரூபாய் 10 ரூபாய் கணக்கிறாரு. நம்மளும் அந்த பார்த்து ஒரு செங்கல் பார்க் அதில் ராவனுக்கு அதில் எப்படி உறவினாரோ அது மாதிரி இந்த பகவானோட சேவைக்கு நம்மளும் அதுக்கு வந்து ஈடுபாட்டோட இருக்க நமக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி எல்லார் மூலமாகவும் வந்து இந்த பணி நடக்கணும்னு சொல்லிட்டு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சீக்கிரம் பகவான் யோகியாம் புறத்துவனாகவும் வந்தோம். மாம்பழத்தில் வந்து விஸ்வரூப தர்சனத்தோடு பகவானை பிரார்த்தனை ஒரு நிமிஷம் வந்து தொடர்ந்து வீர தத்துவம் குறிப்பு